ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் இந்த கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அங்கும் இங்கும் நோய்களும் வியாதிகளும் மரணங்களும் துக்க செய்திகளும் விபத்துக்களும் நாச மோசங்களும் இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன்னதமான மறைவிலே நாங்கள் இருக்கிறபடினால் நன்றி. இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் வாழ்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எங்களை காப்பாற்றுறதுக்காய் ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா எங்களை குணமாக்குறதுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் எங்களுக்கு தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிற கர்த்தர் எங்கள் மீது உடைய நீதியின் சூரியனை உதிக்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமும் பலத்த துருகம் நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான் என்ற வார்த்தையின்படியே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையை எங்களை காத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இருங்க. எங்களுக்கு நல்ல செய்தியை கொடுங்க. வாழ்க்கையை நாங்கள் நடத்துவதற்கான ஆசீர்வாதமான அற்புதமான அதிசயமான இந்த வழிநடத்தலை காணும்படி உதவி செய்யுங்க. உடைய தொடுதலை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீர் பேசுங்க. எங்கள் கேள்விக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பதிலை இந்த காலை வேளையிலே கொடுங்கப்பா. எங்களுடைய கடன்கள் எல்லாவற்றையும் கூட கர்த்தர் எடுத்து போடுகிற கிருபையை இந்த நாளில் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியது என்ற பாடலை நாம் பாடுவோம். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிஷித்தீர், சீர்படுத்தினீர், உடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன், இயேசுவில்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், உடமிட்டீர், புதிதாக்கினீர், திருத்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு? கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு? கலங்கிய நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. கைகளை உயர்த்தி பேதுரு கடல் மேல் நடந்த பொழுது அதே அனுபவத்தோட நம்ம கைகளை உயர்த்தி செபிப்போம். ஆண்டவரே, நாங்கள் பேதுருவை போல கொஞ்சம் விசுவாசம்,
பாதி விசுவாசம், பாதி அவநம்பிக்கை. உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது விசுவாசம் அடைகிறோம், பரவசம் அடைகிறோம். ஆனால் உம்மை பார்க்காத சமயங்களிலே தாழ பார்க்கிற பொழுது, சுற்றி பார்க்கிற பொழுது அமிழ்ந்து போகிறோம். இப்பொழுதும் கூட அமிழ்ந்து போகிற நிலையில் இருக்கிற வியாதியிலே, மரணத்திலே, பிடியிலே, பிசாசின் பிடியிலே, சாப பிடியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, கடன் மத்தியிலே, திருமணமாகாம, வேலை கிடைக்காம, சோர் விழுகிற சமயத்துல உம்மை மறந்து சூழ்நிலையை பார்க்கிறோம், சுற்றி பார்க்கிறோம். சுற்றி இருக்கிற மக்கள் என்ன சொல்வாங்க, என்ன செய்வாங்க, எப்படி நினைப்பாங்க என்று பார்க்கும் பொழுது நாங்கள் அமிழ்ந்து போகிறோமே. அந்த உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையிலே இந்த கரம், எதுவுமே சொல்லாதீங்க, உங்க பிரச்சனை எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கரத்தை மாத்திரம் நீட்டி கரத்தை பிடிங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கரத்தை பிடிங்கப்பா, இந்த கரத்தை பிடிச்சு தூக்குங்க. திரும்ப உங்களோடு கூட நடக்க வைங்க. அது புயல் இருக்கட்டும், மழை அடிக்கட்டும், வெள்ளம் வரட்டும், அலை அலையா இருக்கட்டும், ஆனா உம்மோடு கூட நடந்து வருகிற கிருபையை, அந்த அதிசயத்தை நாங்கள் உம்மோடு கூட பார்க்க, அனுபவிக்க உதவி செய்யுங்க. எப்போது எழுப்புங்கப்பா, எல்லாரும் எழுப்புங்க. ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்யுங்க. ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தின் மத்தியில, பிள்ளைகள் மத்தியில, கல்வியில, தேர்வில அற்புதம் செய்யுங்க. வேலையில, பிஸ்னஸ்ல அற்புதம் செய்யுங்க. மாறுதலுக்காக, டிரான்ஸ்ஃபருக்காக, ப்ரமோஷனுக்காக, தேங்க்யூ லார்ட், ஒரு பெரிய அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவர். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்காக செபிக்கிறோம், அவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆனா நீங்க எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க, நீங்க சரி கட்டுங்க, நீங்க அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று நாம ஜோனா அதை பத்தி நம்ம பார்த்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நேற்று நாம 4 காரியங்களை பார்த்தோம். யோனாவுடைய கேரக்டர் என்ன அப்படின்லாம் பார்த்தோம். ஒருவேளை இன்றைக்கு புதிதாக பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப்பு. ஆண்டவர் அவனை மீன் வயிற்றில் போடுவதற்கான காரணம் என்னன்னா, ஆண்டவர் சொல்லை கேட்காம அவன் நினிவேக்கு போகாம தர்ஷிஷ்க்கு ஓடி போக கப்பல் ஏறுதுனால ஒரு 4 கேரக்டர்ஸை நான் உங்களுக்கு சொல்லி காண்பித்தேன். நம்ம வாழ்க்கையில ஏன் நம்ம பெலிக்குள்ள போகிறோம், ஏன் இந்த பெலி அனுபவம் அல்லது மீன் வயிற்றின் அனுபவம், அங்க உண்ணாம உறங்கினான்னு தெரியாது, உறங்காம புசியாம குடியாம இருக்கிற அனுபவம் வருவதற்கான காரணம் டிசொபீடியன்ட், கீழ்ப்படியாமை, ரன்னவே, ஆண்டவர் விட்டு ஓடி போகுதல். 3வது ரிச்சல், கோபம், ஆங்கர். அதே மாதிரி ஆண்டவருடைய வார்த்தைக்கு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதுல, ஆண்டவருடைய வார்த்தை மதிக்காம இருக்கிறது. அந்த 3 நாள்ல அவன் மீன் வயிற்றில அவர் ஆயத்தம் பண்ணின அந்த பாடுகளுக்குள்ளே கடந்து வர பண்ணினார். அல்ல கவனிங்க, எல்லாருக்கும் அந்த 3 நாள் பாடுகள் உண்டு, எல்லாருக்கும் மீன் வயிறு அனுபவம் உண்டு. ஏன்னா அவ்வளவு பெரிய தானியலுக்கு என்ன சிங்க கெபியில ஒரு அனுபவம் இருந்தது. ஷாத்ராக், பேஷாக், அபேத்நேகோவுக்கு அக்னி சூளை 7 மடங்கு, அவ்வளவுதான். அதை போட்டவங்க இறந்து போனாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், அதை போனவங்க இறந்து போனாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம். யோசேப்புக்கு தெரியும் உங்களுக்கு, கூழியிலிருந்து எடுத்து அதன் பிறகு சிறைச்சாலையில் வைத்து அதன் பிறகுதான் அவன் அரியணை பக்கத்தில் போய் அவன் உட்கார்ந்து கவர்னராக அவன் மாறினான். ஸோ எல்லாருக்கும் அந்த பெல்லி அனுபவம் உண்டு. ஸோ நீங்கள் அந்த பெல்லி அனுபவத்தில் இருக்கீங்கன்னா, அப்படி இருக்கணும், நம்ம கண்டிப்பாக எல்லாரும் இருக்கணும். ஏன்னா அதை நம்ம தவிர்க்க முடியாது. ஸோ அப்படி நம்ம இருக்க பழகிக்கொள்வோம். இந்த உபவாச நாட்களில் அதுதான் நான் எம்பசைஸ் பண்ண விரும்புகிறேன். அவராக நம்ம உபவாசம்
பண்ண நிர்பந்திக்காம நாமே அதை உபவாசம் பண்ண நம்ம பொருத்தனை பண்ணி கொண்டா நிச்சயமாக அந்த பெலி அனுபவத்திலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கலாம். அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்திருந்தா நிச்சயம் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை அந்த ஊருக்கும் யோனாவுக்கும் அவர் கொடுத்திருப்பார். இதுதான் நம்ம ஆரம்பிச்சோம். நேற்று நான் உங்களுக்கு சொன்னபடியே அவன் மீன் வயிற்றுக்குள்ளே போனான். 7 காரியங்களை நான் உங்களுக்கு நேற்று நிறைவுபடுத்தினேன். அதில் ஒவ்வொன்றாக நான் சில பைபிள் உதாரணங்களோடு கூட நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ள பார்க்கலாம். முதலாவது நெருக்கம். நெருக்கம் நெருக்கம் அது வரும் பொழுது அது நம்ம அது ஒரு 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 அனுபவம். அது முற்றிலுமாக நெருக்கி ஏவுகிற அனுபவம். இயேசு கிறிஸ்து அந்த விதைகள் ஊமையிலே சொல்லுகிற பொழுது சில விதைகள் முள்ளுள்ள இடங்களிலே அது விழுந்தது இல்லை. அப்படி விழுந்ததுனால என்ன நடந்ததுன்னா முட்கள் நெருக்கி போட்டது. நல்ல கவனிங்க, முட்கள் நெருக்கி போட்டது. அதனால வசனத்தை அவங்க கேட்டு அதன்படி நடக்க முடியாமல் போயிற்று. ஸோ இந்த அனுபவத்தில் எத்தனை பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒருவேளை இந்த அனுபவத்தில் இருப்பீங்கன்னா சில காரியங்கள் நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் நெருக்கத்தில் இருந்தவர்களை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த நெருக்கத்தில் இருந்தவர்கள் யாருன்னா, அதிகமா நெருக்கத்தில் இருந்தவங்க யோபு. யோபுவின் வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இழப்பு, அதன் பிறகு சரீர பாடுகள், அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் ஏற்பட்ட எல்லா துன்பங்கள்லாம் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே இந்த சமூகம் யாரும் கடந்து போனதில்லை. ஒருவேளை நீங்க யோபுவை போல இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் உட்கார்ந்து ஏன் ஆண்டவரே யோபு தான் என் வாழ்க்கை அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த நாள்ல ஒரு நல்ல செய்தி வருகிறது. என்னன்னா, அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு வந்து வைத்தார். நல்லா எழுதி மனசுல இது வச்சுக்கோங்க. நெருக்கத்திலிருந்து விசாலமான வாழ்க்கை. வீடு நெருக்கமா இருக்கலாம், விசாலமா மாற்றி ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அஃப்ளிக்ஷன். அடுத்து யார் அந்த நெருக்கத்தை பத்தி அதிகமா பேசியிருப்பாங்கன்னா பைபிள்ல டேவிட். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு அப்படின்னு வார்த்தை, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டான். வீட்டுல அப்பா நெருக்கப்பட்டா. அதனாலதான் அப்பா தன் மகன் பேரு கூட சொல்லல. எல்லாருக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம், ஆனா தாவீதுக்கு மாத்திரம் ஆடு மேய்க்கிற உத்தியோகம். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கம். அதன் பிறகு சவுல் இடத்துல அவனுக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கம். அதன் பிறகு வாருக்கு அப்புறமாவது சந்தோஷமா இருந்தான்னா இல்லை, அவங்க பிள்ளைகள்னாலே அவனுக்கு ஏற்பட்ட நெருக்கம். அதனால நீங்க திருமறை சங்கீதம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நெருக்கம். ஆனா கர்த்தர் அவனை பார்த்தீங்கன்னா உயர்ந்த இடத்துல வைத்தார். யோபு பார்த்தீங்க, அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அவன் முன் இருந்ததை பார்க்கலும் அவன் பின் நிலைமையை கர்த்தர் 2 மடங்கு ஆசீர்வதித்தார். அதே போல தாவீதின் வாழ்க்கையில கடைசி தருணங்களிலே அவ்வளவு சிறப்பாக அவன் வாழும்படி கர்த்தர் அவனை சிங்காசனத்தில அவனை வைத்தார். அதுதான் பெரிய ஆச்சரியம். சரி, 2வது பாதாளத்தின் வயிற்றில். பாதாளம் என்பது என்ன சொல்லலாம், உண்மையாகவே அது ஒரு நரகம் போன்ற ஒரு அனுபவம். நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், என் வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு. கணவன் சொல்லுவாரு, மனைவி சொல்வாங்க வாழ்க்கை நரகமாயிற்று. கணவன் சொல்வாரு என் வாழ்க்கை நரகமாயிற்று. பிள்ளைகளை பெற்றோர்கள் சொல்வாங்க, ஐயோ என் வாழ்க்கை நரகமாயிற்று என்று சொல்வாங்க. இதுதான் அந்த வசனத்தை நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2வது வசனத்துல
அவுட் ஆஃப் த பெல்லி ஆஃப் ஷியோல் ஐ கிரைட் அப்படின்னு இருக்கும். அதில் ஆங்கிலத்தில் ஷியோல் என்று இருக்கும், தமிழில் பாதாளம் இருக்கும். பாதாளம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நம்ம பாதாளத்தை குறித்து நம்மளுடைய அறிவு என்னன்னா, அது நரகத்திற்கு ஒப்பான ஒன்று. எரிகிற அக்னி இருக்கும், அவியாத அக்னி இருக்கும், புழு வெந்து போகாமல் இருக்கும். நம்முடைய சரீரம் எரியும், ஆனாலும் அது வெந்து போகாது இருக்கிற ஒரு நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் யாராவது இருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். அடுத்து, கடலின் நடு, சமுத்திரத்தின் நடுவிலே, இங்க ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கிறாங்க, cast me into the deep, into the heart of seas, and the floods surrounded me, all the billows of and your waves passed over me. என்ன சொல்றது பாருங்க, நடு சமுத்திரத்துல அவன் இருக்கிறான். நீங்க இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை நீங்க பார்க்கிற பொழுது 2 நிகழ்ச்சி, அக்கறைக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் கடலில் ஏற்றி கப்பலின் அடித்தட்டிலே தூங்கி விடுவார். அப்பொழுது அவங்க அந்த அதிகாலை இரவுல அவங்க தான் பயணத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா நடுஜாமம் வரைக்கும் அவங்களால அந்த இடத்தை விட்டு கடக்க முடியல. ஏன்னா அவ்வளவு காற்று. ஒரே இடத்துல அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அலை முழுகத்தக்கதாக, கப்பல் முழுகத்தக்கதாக, அலையினாலே கப்பல் முழுகத்தக்கதாக அவங்க அலறும் பொழுது அவங்க ஆண்டவரை எழுப்பினாங்க. ஆண்டவரை எழுப்பின பொழுது ஆண்டவர் சொன்னார், அற்ப விசுவாசிகளே அப்படிலாம் சொல்வதற்கு முன்னாடியே என்ன சொன்னாரு, காற்றை பார்த்து அமைதலாயிரு என்றார், கடலை பார்த்து இறையாதே என்று சொன்னார். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, பாதி வழி கடந்து வந்துட்டீங்க, இன்னும் மீதி வழிக்கு போவதற்கு முடியல. தட்ஸ் ஆல். ஐயோ ஆண்டவரே, நான் பாதி வழியிலே போயிரும் போல இருக்க. இல்ல, அக்கறைக்கு போவோன்னு சொன்னது யாரு? ஆண்டவர். அக்கறையில கொண்டு போய் சேர்ப்பார். பாதியில விட்டு போகிறதுக்கு அவர் ஒன்றும் மனுஷன் அல்ல, அவர் நம்ம சொந்த தகப்பன் அவர். எனவே அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. வெள்ளங்களும் மலைகளும் என் மேல் புரண்டது. நான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணேன். என்ன சொன்னேன்? பேதுரு வாழ்க்கை அமர்ந்து போகிறேனே அப்படின்னு நினைக்கும் பொழுது, ஐயோ காற்றை பார்த்தான், அலையை பார்த்தான், கடலை பார்த்தான், உடனே உள்ள போனான். ஆண்டவரை பார்க்கிற பொழுது நடந்தான். ஆனா மற்ற சூழ்நிலையை பார்க்கிற பொழுது அமிழ்ந்து போக பார்த்தான். இப்போ அமிழ்ந்து போகையில கைகள் மாத்திரம் உயர்ந்திருந்த, நம்ம பல நேரங்களில கைகளை உயர்த்தி ஜெபிப்பது என்ன தெரியுமா? அதனுடைய சிம்பாலிக் தான். ஆண்டவரே என்னால ஒன்றும் முடியாது. அவன் பெரிய மீனவன், he can swim. ஆனாலும் ஆண்டவரே என்னால முடியாது, இவ்வளவு ஆழத்துல, இவ்வளவு அலைகள் மத்தியில. ஏன்னா ஒரு ஸ்விம்மரால கூட அலைகள் எல்லாம் தாண்டி வர முடியாது. அவ்வளவு காற்று, அவ்வளவு மழை, நிச்சயம் முடியாது. மடிந்து போகிறோமே என்ற ஒரு நிலைமை, சாக போகிறோமே, அந்த சமயத்துல தான் கர்த்தர் கரம் பிடிச்சு தூக்கி விடுவார். இன்றைக்கு அதை செய்வார், அநேகருக்கு செய்வார். ஒவ்வொன்றா நாம் பார்க்கலாம். நெருக்கம் யோபு, நெருக்கம் தாவீது, அலைகள் சீஷர்கள், படகு, அடுத்து கடலின் அமிழ்ந்து போகிற ஒரு சூழல் பேதுரு. சரி, அடுத்து பார்க்கலாம் ஆழி. அதுதான் நான் உங்களுக்கு கேட்டேன் நேற்று, அது என்னவாக இருக்கும் என்று சொன்னேன். 5ஆம் வசனம். 5ஆம் வசனத்துல, the water surrounded me, even my soul, the deep closed around me, weeds were wrapped round my head. ஓகே, திரும்ப நான் வாசிக்கிறேன். 4th இதுல தண்ணீர்கள் 4th என்ன சொல்லுது வாசிக்கிறேன். Then I said, I have been cast out of your sight, yet I will look again towards your holy temple.
வாட்டர்ஸ் சரௌண்டட் மீ ஈவன் டு மை சோல். அது ஆழி என்பது இங்க வாட்டர் தான். த டீப், ஆழி என்பது டீப், ஆழம், ஆழத்திற்குள்ள. அவ்வளவுதான், போச்சு. தண்ணிய கணத்துக்குள்ள ஒரு கல்லை போட்டு அப்படியே உள்ள போயிட்டு விடுவாங்க. அந்த மாதிரி ஆழத்தில், சங்கீதக்காரன் சொல்லுவோம், ஆழத்திலிருந்து உம்மை கூப்பிடுகிறேன்னு சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்னா அந்த ஆழத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஆண்டவர் பயங்கர வல்லமையுள்ளவராக இருக்கார். காரணம், யோசேப்பு அப்படிதான் டீப், ஒரு பள்ளத்திலிருந்து, குழியிலிருந்து, ஆடியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து அவனுக்கான ஒரு பர்பஸ், அவனுக்கான ஒரு திட்டம் நிறைவேறும் வரைக்கும் அவனை வைத்திருந்தான். இன்றைக்கு நிறைய யோசிப்புகளை ஆண்டவர் ஆழியிலிருந்து தூக்க அவர் விரும்புகிறார். தண்ணீர் மரண பிராண பரியந்தமும், தண்ணீர்கள் பிராண பரியந்தமும் நெருக்கினது. ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடல் பாசி என் தலையில் சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன். நேற்று நான் சொன்னேன், இதனுடைய விளக்கம் நேற்றே உங்களுக்கு சொன்னேன். I went down to the moving of mountains, அப்படிதான் சொன்னேன். இப்போ சில நேரங்களில் நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய வாழ்க்கை கூட, என்னுடைய வாழ்க்கை கூட ஹைட்ஸ் நம்ம பார்ப்போம், நிறைய ஹைட்ஸ். ஆனா அடுத்த வருஷமே அங்கிருந்து சறுக்கி கீழே விழுந்திருப்போம். கவலைப்படாதீங்க, திரும்ப அதே ஹைட்டுக்குள்ள கொண்டு போக ஆண்டவர் மிகவும் உண்மையுள்ளாக இருக்கிறார். உண்மையா இருக்கும் பொழுது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தேதி எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பல ஹைட்ஸை நான் பார்த்தேன், நல்ல ப்ரொமோஷன்ஸை பார்த்தேன், நல்ல வீட்டில் இருந்த நல்ல வருமானத்தோடு இருந்தேன், நிறைய பணம் வந்தது, நிறைய ஜுவல்ஸ் இருந்தது, என் பிள்ளைகள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாங்க, என் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை இருந்தது, திருமணத்தை பார்த்தோம், பேர பிள்ளைகளை பார்த்தோம், நிறைய பணத்தை பார்த்தோம், காரை பார்த்தோம், பங்களா பார்த்தோம். ஆனா இப்போ நாங்க போரா இருக்கிறோம், அடிவாரத்தில் இருக்கிறோம். ஆனா ஒரு காலம் உண்டு, கொடிமுனையில கத்தர் கொண்டு போய் நம்ம நிறுத்தும்படியாய் அவர் இறங்கி வர பண்ணுவார், நிச்சயம் பண்ணுவார், நிச்சயம். ஒரு ஓரேப் எல்லாருக்கும் உண்டு, கவலைப்படாதீங்க. எலியாவுக்கு ஒரு ஓரேப் இருந்தது போல நமக்கும் ஒரு ஓரேப் உண்டு. மோசேக்கு ஒரு மோரியா இருந்தது போல நமக்கும் ஒரு மோரியா உண்டு, கவலைப்படாதிருங்க. அடுத்து பார்ப்போம். பூமியின் தாழ்பாள்கள் என்னென்றைக்கும் அடைக்கப்பட்டிருக்கிறது. The earth with its bar closed behind me forever and ever. அடுத்தது அப்படியே வாசியமா தெரியும். Yet, இங்கதான் முக்கியமா, அவ்வளவுதான். தாழ்பால் நான் இது சொன்னேன், the bars has been closed, bars closed அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரியமானவர்களை யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு முன்பாக இரும்பு தாழ்பால்களும் வெண்கல கதவுகள் இருந்தாலும் அதை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். அவ்வளவு வறுமையில் இருக்கிறீங்களா? எவ்ரிதிங் ஹஸ் பீன் க்ளோஸ்ட். அதே வசனம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க மனசுல ஏத்துக்கோங்க. திறந்த வாசலை உன் முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் போட்ட மாட்டான். திறந்த வாசலை உன் முன்பாக வைக்கிறேன். வெளிப்படுத்தல எனக்கு வந்த வார்த்தை அது, தீர்க்க தரிசன வார்த்தை அது. திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன், வெண்கல கதவுகளை முறித்து இரும்பு தாழ்பாடுகளை ஒடித்து அந்தகாரத்தில் இருக்கிற புதைகளை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை கொண்டு வந்து நம்ம இடத்துல கொடுக்க கடவுள் பிரியமாக இருக்கிறார். கவலையே படாதீங்க. அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆனால் நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்து என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகில் கர்த்தரை நினைத்தேன். என்னவா? என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகும்பொழுது நான் கர்த்தரை நினைத்தேன். அப்போது என் விண்ணப்பம் பரிசுத்த ஆலயத்திலே வந்து சேர்ந்தது. எங்க வந்து சேர்ந்ததுதான்? தேவனுடைய வீட்டிலே வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டிலே வந்து சேர்ந்தது. நானோ வென்றால் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கக்கினது. அதன் பிறகு பாருங்க, 2வது தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாக்கு உண்டாய், நீ எழுந்து மகா நகரமாகிய
நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கிற வார்த்தையை அதற்கு விரோதமாய் போ என்றான். அப்புறம் தான் யோனா போய் சொல்றாரு, பிரவேசித்து ஒரு நாள் பயணம் பண்ணி இன்னும் 40 நாட்கள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று அவன் செய்தியை சொன்னான். பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த 7 பிரச்சனைகள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரி, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புரியணும்னா நான் ஒரு 7 பேராவது அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல கடந்து போனவங்க, அதுல நீங்க இருப்பீங்க. அட்லீஸ்ட் 7 பேராவது. இந்த நெருக்கம், பாதாளம், ஆழி, கடல், நடு வில, ஆழத்தில, ஆழியில, ரைட், ஆழியில, தாழ்பால்களில, ரைட், இந்த மாதிரியான ஒரு 7 ஒருவேளை கதா பைபிள் இருக்கிற பாத்திரங்களை நான் கேரக்டர்ஸை சொல்றேன். நீங்க டெஃபினட்டா அதுல ஒன்று இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் யோபு போல பிள்ளைகளை இழந்து சொத்தெல்லாம் இழந்து ஒரு நிலைமை, ரைட், அப்படி ஒரு நெருக்கம். 2வது தாவீது, 3வது யோசேப்பு ஆழத்துல, 4வது தானியேல் சிங்கங்கள் நடுவே அல்லது சிங்க கெபியில, சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ சேர்த்துக்கோங்க, அப்படி ஒரு இடம். அதே மாதிரி கடலின் ஆழம்னா பேதுரு, அதே போல 12 சீடர்கள். ஒரு தடவை அப்படிதான் அலைகள் வந்த பொழுது அவர் அனுப்பினார். அவர்கள் பாதி வழிக்கு போவதற்கு முன்பாக அவர்களால் போக முடியல. இயேசு தனியே 4 மணி நேரம் 3:45 மணிக்கு 4ஆம் ஜெபத்துல 2:45 மணிக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 2:45, தட்ஸ் 4ஆம் ஜெபம். அந்த சமயத்துல அவருடைய விஷன்ல தெரியுது சீஷர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு. வேக வேகமா கடலின் மேலே நடந்து வந்து கடலை அதற்றி அவளை அக்கறையில கொண்டு போய் சேர்த்தார். இப்படிப்பட்ட நெருக்கம் ஆண்டவர் இப்போ யோசனை வருது. பவுலை போல, பவுல் ரொம்ப நல்லவன், ஆனால் அவனுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த முள், அப்ப ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய வார்த்தையை தான் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன். ஒருவேளை மரணமே வந்திருக்கலாம். எசேக்கியாவை கர்த்தர் நினைவுபடுத்துகிறார். அவ்வளவுதான், வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது, அவ்வளவுதான், முடிச்சுக்கோ, காரியத்தை ஒழுங்கு பண்ணு, வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு என்று சொல்லி வார்த்தை வந்திருக்கலாம். டாக்டர் சொல்லியிருக்கலாம், அல்லது வேற ஏதோ தகவல் வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கால வேளையில நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் தூரமாக இருக்கிறது. இன்னும் 15 ஆண்டுகள், அதற்கு மேல. எலியாவை போல ஒருவேளை, போதும் ஆண்டவரே, இனி வாழ்க்கையை என் பிராணன் எடுத்துக்கொள்ளுங்க, ஆனா நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. எலியாவுக்கு அடுத்த என்ன டாஸ்க் தெரியுமா? ராஜாக்களை ஏற்படுத்தணும், தீர்க்கதரிசிகளை அவனிடத்திலே உருவாக்க வேண்டும். அவ்வளவு பெரிய வேலையை கர்த்தர் வைத்திருந்தார். பிரியமானவர்களே, இதுல பெண்களை நான் கோட் பண்ணல, அதனால சில பெண்களையும் நான் சொல்றேன். முதலாவது எனக்கு தெரிந்த பெண் ஆகார். கணவனாலே கைவிடப்பட்ட நிலையில, பிள்ளையும் இறக்க போகிறான் என்ற ஒரு சூழ்நிலையில அவர் தனித்து விடப்பட்ட அந்த நிலையை தான் நான் சொல்வேன். நெருக்கம், வனாந்தரத்தின் நடு, அங்க தண்ணி இல்லாத ஒரு சூழல், மரணிக்க போகிற பிள்ளை, அம்பு எய்கிற தூரத்தில் இவள். அந்த நேரத்தில் ஆண்டவர் அந்த பிள்ளையின் அழுகையை கர்த்தர் பார்த்தார். சாரால் அஃப்கோர்ஸ் குழந்தை இல்லாம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்னாள் குழந்தை இல்லாம, இப்படி என்று பலரை நான் பெண்களுக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். எலிசபெத், சகரியா வாழ்க்கையில, என் வாழ்க்கையில் எப்படியோ, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆனா இந்த அப்ளிகேஷன் கடைசியா ஒன்று உங்களோடு கூட நான் கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிற ஒரு காரியம் என்னன்னா, தயவு செய்து இந்த ஃபாஸ்டிங் உபவாச நாட்களிலே, லென்ட் நாட்களிலே, தயவு செய்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில
இருக்கிறீங்களோ இல்லையோ, இதை பயன்படுத்துங்க. இந்த லென்ட்டை பயன்படுத்துங்க. உபவாசத்தோட ஜெபத்தோட உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு இயேசுவை போல இருதயத்தெல்லாம் ஊற்றி, இல்லை கெத்செமனே தோட்டத்தில் அவர் எப்படி ஜெபித்தார் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3 மணி நேரம் சிலுவையில் இருக்கணும்னா 3 மணி நேரம் ஜெபம் அவசியமாக இருந்தது. இப்படி நான் முடிக்க விரும்புகிறது என்னன்னா, இப்படி நேமிங்க. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து ஏன் யோனா எவ்வளவு முக்கியமானவர்னா, யோனாவை பற்றி தான், யோனாவை பற்றியும் இயேசுவை பற்றியும் உருவகப்படுத்துவாங்க. எப்படி உருவகப்படுத்துவாங்கன்னா, எப்படி யோனா மீன் வயிற்றுக்குள் 3 நாள் இருந்து வெளியே வந்தானோ, அதே போல மனுஷகுமாரனும் பாதாளத்திற்குள்ளே அவர் உள்ள இருந்து வெளியே வர வேண்டும். அதனாலதான் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அது. So everybody has to go through this pain and suffering in the bellies. அந்த சூழ்நிலைக்குள்ள நாம் போய் தான் ஆக வேண்டும். Even Jesus had went through this in the belly suffering. அது பாதாளத்துக்குள்ள போய் அவர் வெளியே வந்தார். 3 நாள். பிரியமானவர்களே, நாம வெளியே வரணும்னா, விக்டோரியஸா வெளியே வரணும்னா, குறைஞ்சது இந்த 2 நாட்களில் நீங்க 3 நாளாவது ஆண்டவர் பாதத்தில் இருக்கு. குறைஞ்சது நான் சொல்வேன். அதிகமா 40 நாள், குறைஞ்சது 3 நாள், 21 நாள், 10 நாள், அல்லது 30 நாள், அல்லது 20 நாள். அது நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்யணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். அப்பொழுதுதான் நம்ம அந்த பாதாளத்திலிருந்து வெளியே வருவோம். We will come out. Definitely we will come out. நான் சொல்றேன், within 3 days we will come out from that depth. எல்லாவற்றிலிருந்து, அந்த ஆழத்திலிருந்து, கடலிலிருந்து, வியாதியிலிருந்து, மரணக்கட்டிலிருந்து, பலவீனத்திலிருந்து, சோர்விலிருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அதே மாதிரி திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, உயர்வு வரலை, ப்ரமோஷன் கிடைக்கல, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல, அல்லது நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி கோலியாத்து போல நிற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க, மொர்தெகாய் அவனுக்கு விரோதமாய் ஆமான் எழும்பினது போல, நெகேமியாவுக்கு விரோதமாய் சன்பிலாத்து, ஸ்தோபியா, இன்னொருத்தரில் 3 பேர் எழும்பினது போல நமக்கு எழும்பினாங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? We have to fast and pray. Bible reading and singing, worshiping Lord. இதுதான் நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது அவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காம்படி செய்வார். ஸோ எளிமையான வழி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இட் இஸ் வெரி டஃப் தோ, ஈவன் தோ இட்ஸ் அ டஃப். இருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன், ஒரு எளிமையாக கர்த்தருடைய டென்ஷனை நம்ம கிராப் பண்ண முடியும்னா, அல்லது ஆண்டவரிடத்திலிருந்து எளிமையாக சில காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும்னா, we must do this kind of fasting. Jonah fasting, Esther fasting, Nehemiah fasting, Ezra fasting, and all the people who fasted in the Bible. அப்படி செய்தீங்கன்னா நிச்சயம் நம்ம ஒரு பெரிய அற்புதத்தையும் மாறுதலையும் நம்முடைய சந்ததிக்கு காண முடியும். பிள்ளைகளுக்காக இருங்க, பெற்றோருக்காக இருங்க, வேலைக்காக இருங்க, உயர்வுக்காக இருங்க. என்ன தேவையோ அதை மனதில் வைத்து நீங்கள் ஃபாஸ்ட் பண்ணுங்க. உங்களை ஒடுக்குங்க, பழைய பாவங்களை விடுங்க, அறிக்கை செய்யுங்க, விட்டு விடுங்க. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். புதிதாக பிறந்த குழந்தை போல ஆண்டவரிடத்தில் சேர பிரியப்படுங்க. நிச்சயமாக நாம் ஒரு புதிய சந்ததியை, சமுதாயத்தை கர்த்தர் நம்மளில் உருவாக்குவார். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நீர் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். ப்ராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸோடு கூட நீர் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக என்னோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ் லார்ட், we are going through this kind of 7-fold பாடுகள் வழியாக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இதிலிருந்து நாங்கள் வெளியே வர கர்த்தர் உதவி செய்யும். தூக்கி எடுங்க ஆண்டவரே. எப்படி யோனாவின் ஜெபத்தை கேட்டு அவனை 3 நாளுக்கு பிறகு உயிரோடு, யாரும் மீன் வயிற்றுக்குள்ள போய் உயிரோடு வெளிந்து வந்ததாக சரித்திரம் இல்லை, உயிரோடு வெளியே கொண்டு வந்தீங்களே ஆஃப்டர் 3 days. ஐ திங்க் அவன் செத்து பிழைத்தான் என்று சொல்லலாம். அப்படி அவனை கொண்டு வந்து உம்முடைய பர்பஸை நிறைவேற்றீங்களே, அப்படி எங்களை நிறைவேற்றுங்க. ஒரு அதிசயம் செய்யுங்க, இன்று செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. நான் சொன்ன எல்லா கேரக்டர்ஸும்
உள்ளடக்கி ஒரு பெரிய அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.